இன்றைக்கி சண்டேங்க ஃபேமிலியோடு நாங்கள் என்ஃபோர் பீச்சுக்கு போகணும். ஏன்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு 5வது நாள். பெரிய பெரிய விநாயகர்லாம் வந்து கடலில் கரைக்கிறதுக்கு வருவாங்க. அதனால் பார்க்குறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து சூப்பராக அலங்காரத்தோடு வந்து கடலில் இறக்குனாங்க. இன்னும் ஒன்று சின்ன வருத்தம், இவ்வளோ 5 நாள் வச்சிருந்து அவரை பூஜை பண்ணி விநாயகரை அந்த கடலில் இறக்கும் போது ஒரு சின்ன மன வருத்தம். ஏன் கடலில் கரைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே என்ன ஸ்பெஷல்னா எல்லா இடத்துலையும் விநாயகர் வச்சு பூஜை பண்ணுவாங்க. மொத்த விநாயகரையும் நம்ம ஒரே ஸ்பாட்டில் இங்கே பார்க்கலாம். அவரை கடலில் கரைக்கும் போது அவரோட மைண்டு வாசி இப்படி தான் இருந்திருக்குமோ. 2 நாள் பந்தலை போட்டு உட்கார வச்சானுங்க சார். கடலில் கொழுக்கட்டையெல்லாம் கொடுத்தானுங்க. 3வது நாள் வாழா வெளியே போகலான்னு கூப்பிட்டாங்க. நானும் நம்பி போனேன். போற வழியில ஆத்துல தூக்கி போட்டு போயிட்டாங்க சார். இதுக்கப்புறம் அடுத்த விநாயகர் சதுர்த்தி வர வரைக்கும் ஒரு பயிரும் நம்மள கண்டுக்க மாட்டான். அப்புறம் என்னப்பா, வழக்கம் போல என் தம்பி முருகனையே போயிட்டு எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுங்க.